கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை ரோமர் கெழுதின நிருபம் 9 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆவியானவர் இந்த நாளில் கூட உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை, எவர்கள் மேல் இரக்கமாய் நான் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர்கள் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன், எவர்கள் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர்கள் மேல் நான் உருக்கமாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இரக்கம் உருக்கம் நிறைந்த தேவன் சொல்லுகிறார். நான் எந்த பிள்ளைய முன்குறித்து அழைத்திருக்கிறனோ, பேர் சொல்லி அழைத்திருக்கிறனோ அந்த பிள்ளையின் மேல் நான் இரக்கம் வைத்திருக்கிறேன். என் கண்களில் இரக்கம் கிடைத்திருக்குது, கிருபை கிடைத்திருக்கு, தயவு கிடைத்திருக்கிறது. அந்த பிள்ளையின் மேல் என் கண்கள் என்ன செஞ்சிருக்கு, நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்கிறார். இன்றைக்கு நாம் எந்த காரியத்திலே ஆண்டாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளை உங்களை பார்த்து தேவன் பேசுகிறார். என் மகளே, என் மகனே, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ தாயின் கருவிலை முன்குறித்து பேர் சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளையை நான் முன்குறித்திருக்கிறேன். உன்மேல் நான் இரக்கம் வைத்திருக்கிறேன். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி அழைத்திருக்கிறார், அவருடைய நினைவின்படி நம்மளை அழைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் இல்லைன்னா ஒரு பிள்ளையை தேவனுடைய பிள்ளையை மாற முடியாது. அவர் சித்தத்தின்படி நம்மளை பேர் சொல்லி அழைத்து இரக்கம் வைத்திருக்கிறாருங்களா? அழைக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளை பேர் சொல்லி அழைச்சு நம்மளை ஆண்டவருடைய பிள்ளையாய் வைப்பது மட்டும் இல்ல, அவர் இரக்கத்தை காட்டுகிறார், உருக்கத்தை காட்டுகிறார். 2வது சொல்றாரு 18வது வசனத்துல, எவர்கள் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவர் மேல் இரக்கமா இருப்பேன், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துவார். ஆண்டவர் சொல்றார், இரக்கம் உருக்கம் உள்ள கடவுள் சொல்லுகிறார், இதோ நான் எவர்கள் மேல் கடினப்படுத்துகிற தேவன். நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான பொய், ஆண்டவருக்கு விரோதமான எந்த காரியத்தில் நம்ம இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளை சரியான வழியில் வரும்படி நான் கடினப்படுத்துவேன். அந்த பிள்ளை கரெக்டான வழியில வரணும். ஐயோ ஆண்டவர், என்ன இந்த காரியமெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது, இந்த காரியம் நமக்கு தூரமா போகுது, நம்ம ஜெபம் பண்ணிட்டானே இருக்கிறோம் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவோம். உள்ளத்துக்குள்ள ஒண்ணு ஒழிச்சுக்கிட்டே வச்சிருப்போம். அதை ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு தூக்கி அதை போட்டுட்டோம்னா கர்த்தர் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம தான் தடை, தேவன் தடை இல்லை. தேவன் நம்மளோடு கூட எப்பவுமே இருப்பார். ஏன்னா அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், தாயின் கருவிலை முன்குறித்து அழைத்திருக்கிறார். அவர் என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிற கர்த்தராய் இருக்கிறார். அதனால அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். அதனால ஆண்டோடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை மெய்யாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு பேசுங்க. கர்த்தருக்கு